எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல்ல நம்மளுடைய மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரோ ஆப் அப்ளிகேஷன் மிகப்பெரிய ஒரு வேலையை பார்த்துட்டான். நீ பார்த்த வேலைக்கு உனக்கு கைக்கு மோதிரம் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டா. பட் அதனால் 10 பைசா பிரயோஜனம் என்பது இல்லை. ஸோ க்ரோ ஆப்பில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அழகை பார்த்துட்டு போவோம். அதை விட்டால் நம்மளுக்கு வேற என்ன வேலை? என்னைக்கோ ஒரு நாள் தான் நடக்குது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் மீ அப்படின்ற மாதிரி தயவுசெய்து நம்ம எந்திரிச்சு போகக்கூடாது. இந்த அழகை பார்க்க வேண்டும் நாம். அதாவது இந்த நிஃப்டி இன்னைக்கு ஒரே நாளில் 916 பாயிண்ட் ஏறி வந்திருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸை பார்க்கும்பொழுது வாவ் வாட் அ பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி 2975 பாயிண்ட் ஒரே நாளில் ஏறி இருக்கு. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா அப்படிம்பாங்க. இது அந்த மாதிரி கூட நடக்காது. வருஷத்துல ஏதோ ஒரு நாளோ 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்கும். ஸோ இதை தவிர்த்து நம்மளுக்கு வேற என்ன வேலை? ஒரு நிமிஷம் கண்குளிர பார்த்துட்டு போக வேண்டியது என்ன? டுடே ஸ்மைல் டே, எல்லாரும் சிரிங்க அப்படின்ற மாதிரி இந்த க்ரோ அப்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரைஸ் என்பது திடீர்னு ரொம்ப வித்தியாசமாக காமிச்சிருச்சு. டாக்டர் ரெட்டினுடைய பிரைஸ் 1194 ரூபா தான் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய அப்ளிகேஷனில் எடுத்து பார்க்கும்பொழுது பக்கத்தில் 4-5 ஜீரோ போட்டு ஏதோ பெருக்கல் வகுத்தல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, ஸ்கொயர் போடுறது, ஏதோ பண்ணி என்ன வகையிலையோ பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ எத்தனையோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆன மாதிரி காமிச்சிடுச்சு. பொதுவாக அப்ளிகேஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஃபீட் என்பது க்ளோசிங் பேசிஸில் எடுப்பாங்க. நேற்றைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னவோ அந்த ஃபீடை டேட்டா வெண்டர்கிட்டேருந்து வாங்கி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போடுவாங்க. அதே மாதிரி லைவ் டேட்டா ஃபீட் அப்படின்றது அப்ளிகேஷனில் போடுவாங்க. இதில் வந்து அந்த டெசிமல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் 2 டெசிமல்ஸ் ஹேண்டில் பண்ணும், சிலதெல்லாம் 4, சிலதெல்லாம் 6லாம் போகணும். அப்போ திடீர்னு ஏதாவது இந்த டெசிமல்ஸை இது ஹேண்டில் பண்ணாமல் விட்டான்னு வச்சுங்களேன், அப்போ 100 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் வந்து மேபி 10,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய்னு கூட மாறிடும். ஸோ அவங்க ப்ரைஸ் ஃபீடில் ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டதுனால தான் இப்படி ஒரு மிக முக்கியமான காரணமாயிடுச்சு. பட் அந்த பிரச்சனையை நாங்கள் ரிசால்வ் பண்ணிட்டோம், அதனால் நீங்கள் என்னமோ உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கிளிச், ஒரு சின்ன பிரச்சனை, அது சரிப்படுத்தப்பட்டு விட்டது. இப்போ போய் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பாருங்க, சில பேர்த்துக்கு கும்பா பாடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நண்பர்களே, இப்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் உலகமே உத்து பார்க்கக்கூடிய ஒரு பங்கு எதுனா டாடா மோட்டார் அப்படின்றது. அதனுடைய ரிசல்ட் என்பது வரக்கூடிய நேரமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் அவன் முக்கியமான ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் என்ன ஹை இருந்தானோ அந்த ஹைக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கான். பல்வேறு பங்குகள் மகிழ்ச்சிகரமாக மார்க்கெட்டே மேலே உச்சாணி பக்கத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்கு 1200 ரூபாயிலிருந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு வெறும் 500 ரூபா பக்கத்தில் போயிட்டான். அங்கிருந்து இப்போ 720 அப்படின்றது வந்திருக்கான். இது எங்களுக்கு பத்தாது, ஏதாவது எங்களை பார்த்து காப்பாற்றி விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இந்த டாடா மோட்டார் பங்குகள் வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடற்கரை பீச்சில் ஒரே ஒரு பாட்டியை மட்டும் ஒரு குதிரை துரத்திட்டே போச்சான். ஏன்னு கேட்டால் அது கொள்ளு பாட்டி அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி சமீபத்தில் 16 நாட்களுக்கு மேலே வாங்கிட்டு இருந்த எஃப்ஐஸ் ஒரே ஒரு நாள் விற்றுருக்காங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா, இப்போ தற்போதைக்கு $100 தாண்டி இருக்கு. அதாவது 100 அப்படின்ற விலையை தாண்டி இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் 101.6 ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போதான் நம்ம சமீபத்தில் பார்த்தோம், ரொம்ப வீக்காகி அமெரிக்க டாலர்ஸ் இந்த ட்ரம்ப் அவர்கள் தன்மேல் தன் கை வச்சுக்கிட்டு தன்னைத்தானே எரிச்சுக்கிட்ட ஒரு பகாசுரன் மாதிரி அது பாட்டுக்கு எரிஞ்சு போச்சு. 99 பக்கத்தில் ஆடிட்டு இருந்தது. இப்போ ட்ரம்ப் அவர்களை யாரோ பயங்கரமாக திட்டி விட்டுருப்பாங்க போல, அழகிய இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க போல. அதனால் நிறைய நடவடிக்கைகளை வாபஸ் வாங்கிக்கிட்டு இருக்கார். அதனால் மறுபடியும் இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 100 தாண்டிட்டான். ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு சோதனை காலமாக உள்ளது நண்பர்களே, எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் அவங்களுடைய டேட்டா என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரிய வரல. நல்லபடியாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். உசுரை வாங்குறதுக்குன்னே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்மா பங்குகளை வச்சுட்டு இருக்கிறவங்க ட்ரம்ப் அவர்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, சமீபத்தில் ஃபார்மா கம்பெனிகள் போட்டு தள்ளப்பட்ட சமயத்தில் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய டாரிஃப் ஒரு காரணமாக காமிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய பங்குகள் எந்திரிக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு கீழே படுத்து கிடக்கிறானே, எந்த விதமான ட்ரிகரும் கிடைக்கல. இப்போ திடீர்னு ஒரு ட்ரிகர் என்பது ட்ரம்ப் அவர்கள் வாய் திறந்ததுனால கிடைச்சிருக்கு. அவர் என்ன வாய் திறந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அமெரிக்காவில் ட்ரக் பிரைசஸ் எல்லாம் கம்மி பண்ணுவோம், மாத்திரைகளினுடைய விலைகளை குறைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கார்.
இதனால் மிகவும் வலிமையான ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான கம்பெனி இந்த டிவிஸ் லேப். மார்க்கெட்டே இறங்கிட்டு இருந்தாலும் இவன்லாம் திரும்பி ஏறி மார்க்கெட்டை தூக்கி விடக்கூடிய சக்தி கொண்டவன். அவனையே இன்னைக்கு பிடிச்சி உச்சாணி கொம்பில் இருந்துக்கிட்டு இருந்தான், பல நாட்கள் உச்சாணியிலேயே தான் இருந்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவனை பிடிச்சி பாவன் இறக்கி விட்டுட்டாங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ட்ரம்ப் அவர்கள் பேசியதுனால ஒரு சிறு வீழ்ச்சி என்பதாக இருக்கு. ஆனால் இது ஒரு ட்ரிகர் பாயிண்டாக தான் எடுத்துக்கணும். சும்மா அப்படியே மாவரைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டரை திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் கொண்டு ட்ரிகர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னா வாரனால கீழே சும்மா இருந்த ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கட்டத்தில் வந்து 15 நாளாக ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தான். இந்த 15 நாளாக எதுக்கு நின்றுட்டு இருந்தானே தெரில. சரி இவனையெல்லாம் குண்டு போட்டாதான் ஏன் நகருவான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த பழமொழி உண்மையாக போயிடுச்சு. உண்மையிலே குண்டு போட்டதுக்கப்புறம் தான் இந்த இடத்த விட்டே நகர ஆரம்பித்தான். டக்குன்னு ஒரு 2 நாளில் ஒரு 400 பாயிண்ட் இறங்குற மாதிரி காமிச்சான். அப்புறம் பார்த்தா அங்கிருந்து அப்படியே 1500 பாயிண்ட் பக்கம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் ஏதாவது மாற்றம் வருமா? ஒரு உதாரணத்துக்கு பெரிய ஆளுக்கு டாக்டர் ரெட்டி எல்லாம் இருக்கான். அவன்லாம் கடந்த சில மாதங்களாக எந்த விதமான பெனிஃபிட் இல்லாமல் இருக்கான். ஸோ இந்த பங்குகளில் ஃபார்மா பங்குகளில் ஏதாவது ட்ரிகர் வருமா ட்ரம்ப் அவர்கள் பேசியதுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் அப்படிம்பாங்க. அதுக்குன்னு என்னை பார்த்தா உங்களுக்கு நாரதர் மாதிரி தெரியுது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து சைனா கூட ஏதாவது ஒரு டேரிஃப் சம்பந்தப்பட்ட டீல் ஒப்பந்தத்தை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நாரதர் கழகம் நன்மையில் முடிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எஃப்ஐஸ் தொடர்ந்து வித்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ப் பண்ண வேலையில் தான் அமெரிக்கா வித்துட்டு வந்து இந்தியாவில் ஒரு 16 நாள் தொடர்ந்து வாங்கியிருக்காங்க. மறுபடியும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், அதாவது வார் என்பது ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பங்குகள் தூங்கிட்டு இருந்தது. திடீர்னு அந்த பங்குகளை எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்ட மாதிரி வார் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் டூரிஸ்ட் ரிலேட்டடான பங்குகளை சிலது இன்னைக்கு ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த இண்டிகோ ஷேர் ப்ரைஸ்லாம் 8% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. என்ன மாதிரி தகவல் வந்ததுன்னா, இந்த பாகிஸ்தான் அவங்களுடைய வான்பரப்பை எல்லா ஃப்ளைட்டுகளுக்குமே, நல்லா குறிச்சிங்க, எல்லா ஃப்ளைட்டுகளுக்குமே ஓப்பன் பண்ணி விட்டதாக தகவல் வந்த உடனே இந்த இண்டிகோலாம் 8% ஏறிட்டான். சாதாரணமாகலாம் இவனை நகுத்த முடியாது. இவன்லாம் வந்து 1000 ரூபா ஷேர் தான். பட் இருந்தாலும் இவன்லாம் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாய் இவனையெல்லாம் மெதுவாக தான் நகுத்த முடியும். ஆனால் இப்படி தகவல் வந்தங்காட்டி டபக்குன்னு இவன் என்ன பண்ணியிருக்கான், மிகவும் வாலட்டிலிட்டியாக இந்த மாதிரி வேலைகளை பார்த்துருக்கான். ஸோ எதுக்குமே தகவல்கள் அப்படின்றது வேணும். இந்த இந்தியன் ஹோட்டல், ஐடிசி ஹோட்டல்லாம் சமீபத்தில் ரொம்பவுமே ஸ்லோவாக இருந்தான். அவன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 155 ரூபா ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் மேலே 210 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு 175 ரூபா வரைக்கும் ஆடிக்கிட்டு இருந்தவன் அப்புறம் இப்போ மறுபடியும் 200 ரூபாய்னு ஆடிக்கிட்டு இருக்கான். நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரி மனசுக்கு மிகவும் சோகமாக இன்னைக்கு மார்க்கெட்டே ரொம்பவுமே நல்லா ஏறி வந்திருக்கு. பல பங்குகள்ல பல நண்பர்கள் என்ன தெரியுங்களா சொல்றாங்க, போர்ட்ஃபோலியோலாம் 5%, 8% எல்லாம் போர்ட்ஃபோலியோ ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மேபி இதெல்லாம் கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மகிழ்ச்சி பயங்கரமா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன தகவல்னே தெரியலிங்க, அவன் பாட்டுக்கு கும்பா குட்டி இன்னைக்கும் கீழே விழுந்து கிடக்கிறான், மனசுக்கு ரொம்பவுமே மனசு வலி அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை பதிவிட்டிருக்காங்க. ஏன் இன்னைக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்றது ஏறி இருக்கிற மார்க்கெட்டில் இறங்கிடுச்சுன்னா அவன் சம்பந்தப்பட்டு வந்த தகவல் தான். அதாவது மீடியாக்களில் என்ன மாதிரி தகவல்கள் பேசிக்கிறாங்க, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள் விளக்கம் கேட்குறாங்க. என்ன ஒரு விளக்கம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒரு இன்சைடர் ட்ரேடிங்லாம் நடந்ததாக பத்திரிகைகளில் தகவல் வருதே, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நாங்கள் எக்ஸ்சேஞ்சில் ஃபைல் பண்ணிவிடுவோம், இப்போதைக்கு நாங்கள் எக்ஸாமைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பரிசோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரேட்டிங் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, மூடிஸ் அப்படின்னு ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னாக்கா, நாங்கள் அவுட்லுக் இந்த பேங்க்கினுடைய சிலதுகளை நாங்கள் அவுட்லுக் என்னவா மாற்றுறோம் அப்படின்னாக்கா நெகட்டிவ் அண்ட் டவுன் கிரேடட் அப்படின்றான். ஸோ ரேட்டிங் ஆக்ஷன் ரீஎஃப்எம்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால இன்னைக்கு இப்போ அவன் இந்த ஒரே ஒரு பங்கு இவன் ஒரு கடைசிக்கு ஒரு 1% ஏறிந்தால் கூட நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. பட் இவன் ஒரு 3.5% இறங்கினது நிறைய பேர்த்துக்கு துக்கம். அது மட்டும் இல்லாமல் இவன் ஓப்பனிங்லேயே நேற்றைய க்ளோஸை விட டப்புன்னு ஓப்பனிங்லேயே இறங்கி இப்படி போயிருந்தானாக்கா கூட நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருந்திருக்காது. காலையில் ப்ளஸில் இருந்திருக்கான். அப்போ காலையில் ப்ளஸில் போய் யாராவது மாட்டியிருந்தாங்கனாக்கா இப்போ அவன் மானாவரியாக மனசு நொந்துருப்பாங்க. ஸோ ட்ரேடர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மனசு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. ஒரு உச்சியில் இருக்கக்கூடிய சமீபத்தில் வந்து இதெல்லாம் ஒரு 600 ரூபா ரேஞ்சிலிருந்து 800 ரூபா வரைக்கும் வந்த பங்கு
ஒரு உச்சியில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பார்க்கும்பொழுது ட்ரேடர்கள் கொஞ்சம் நெர்வஸா இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த அதிசயம் நடந்திருக்கா, இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிச்சிருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பங்குகள் அவனுடைய லோவர் பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி 52 வீக் லோ அந்த மாதிரி கிராஷ் ஆகி கிடந்த லெவல்ல இருந்து கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆயிருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த சிரா சானிட்டரி வேர் அப்படின்றவன்லாம் எங்க கிடந்துட்டு இருந்தான்னா கீழே கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ரேஞ்சில் படுத்து கிடந்திருந்தான். இப்போ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோனையே டச் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு இடம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொட்டு அப்படியே குப்புற விழுந்தான். இந்த முறை எகிரி அடிக்க போறானா இல்லை என்ன அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி நெட்வெப் அப்படின்ற ஒரு பங்கு அவனு 1200 ரூபாய் ரேஞ்சில் அப்படியே படுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி 1700 ரூபாய்னு வந்திருக்கான். அது மாதிரி நிறைய பங்குகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த எஸ்ஜிஎஸ் சிர்மா அப்படின்ற ஒரு பங்கு அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவன் இதே வேலையை தான் வெகு காலமாக 2024 இருந்தே பண்ணியிருக்கான். ஒரு குறிப்பிட்ட லோவை உடைக்க முடியாம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்க அங்க வந்ததுனாவே உள்ள இறங்கி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் அது மாதிரி அதை வச்சுக்கிட்டே ஆடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ இந்த முறையும் 350 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 541 வந்திருக்கு. ஸோ நிறைய பங்குகளில் அதிர்ஷ்டம் என்பது நடந்திருக்கு. உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் நடந்திருந்தா கண்டிப்பா மகிழ்ச்சி தான். சிலருக்குலாம் இன்னைக்கு 8% பக்கம் ஏறி இருக்கான். இந்த சமயத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல லோ லெவல்ல படுத்து கிடக்கிறான். இது போன்ற கம்பெனிகளுக்கெல்லாம் எப்ப சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல. இப்படியே ஆடிட்டு இருக்க போறானா இல்லை ஏதாவது பேட்டர்ன் கீது சேஞ்ச் ஆகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். நண்பர்களே, மிகப்பெரிய புகழ் வாய்ந்த ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஷேர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதை ஃபில்டர் பண்ணிட்டு கடைசியில் அதில் யார் பெஸ்ட் ஸ்டாக்கு, அவர் பெஸ்ட் பிரைஸ்ல யாரு கீழே சரிவடைஞ்சு மலிவடைஞ்சு கிடைக்கிறா, ரீட்ரேஸ்மெண்ட்ல கிடைக்கிறா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி பல பேர்த்த காப்பாற்றி விடக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இந்த மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி வேலை பார்த்தா தான் ஓரளவுக்கு மறுபடி இனிமேல் எதிர்காலத்தில் பெஸ்ட்டாக கிடைக்கும். அதை விட்டுட்டு ஸ்டாக் மார்க்கெட் எத்தனை இடம் உங்களை காப்பாற்றி விட்டாலும் மறுபடியும் போய் ஒவ்வொரு இடையும் கும்பா குட்டியிலே எடுக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஸோ பொதுவாக ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று எடுக்கணுன்னாக்கா அதுக்கு 10 அனலைஸ் பண்ணி அதில் எது பெஸ்ட்டு மிஸ்ப்ரைஸ் ஆகி பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, சமீபத்தில் ஏகப்பட்ட பங்குகள் கும்பா குட்டிகளாக மாறி தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டு இருந்தா அதில் சில பங்குகள் சரிவை நிறுத்தி இருக்குன்னு, அதில் சில பங்குகள் திரும்பி பழைய இடத்துக்கே வந்துட்டான். ஆனால் இன்னும் அதில் சில பங்குகள் இன்னும் பழைய இடத்துலேயே கும்பா குட்டியாகவே வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு இந்த டாடா டெக் அப்படின்ற பங்கு தொடர்ந்து சரிவு, மிகப்பெரிய கடும் சரிவு. 1400 ரூபாயிலிருந்து தொடர்ந்து இந்த டாடா குரூப் சரிவடைஞ்சிட்டே இப்போ ஒரு 3 மாதமாக இந்த 2025 பிறந்ததுக்கு அப்புறம் நாதஸ் திருந்திட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி 2025 பிறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வீழ்ச்சி என்பதை ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ள தடுத்து நிறுத்தி வச்சிருக்கான். ஸோ இன்னைக்கு இதனுடைய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அதே சமயத்தில் இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி எங்கிருந்து விழுந்தானோ அதே இடத்துக்கே போயிருந்தான். சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவன் போய் சமீபத்தில் கீழே விழுந்திருந்தானோ அதே இடத்துக்கிட்ட பக்கத்தில் போய் விழுந்திருந்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படின்றதுனால டக்குன்னு இந்த ஏரியாவிலிருந்து ஒரு கேப் அப் அப்படின்றது பண்ணியிருக்கான். ஸோ பல பங்குகள் இன்னும் பிக்கப் ஆகாமல் நீட்டி படுத்த மேனிக்கே இருக்கு. இதுகளும் சீக்கிரம் மேல் நோக்கி வரணும்னு ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது தான். ஐ எம் ஹாப்பி அண்ணாச்சி அப்படின்ற மாதிரி பல பங்கு முதலீட்டாளர்கள் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த கேஇசி இன்டர்நேஷனல் இன்னைக்கு 5% ஏறி இருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 1034 கோடி ஆர்டர். அது மட்டும் இல்லை, இந்த ஆர்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டாப்ளிஷிங் ஏ செமிகண்டக்டர் பிளான்ட் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. சரி, அவன் அதில் என்னமோ பண்ணிக்கிட்டு போகிறான், ஆனால் செமிகண்டக்டர்னு ஒரு பேர் உள்ளே வருதே அப்படின்ற மாதிரி அண்ணாச்சி ஹாப்பி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் இந்த பங்கு தற்போதைய நிலைமையில் 21 days 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்றது இருக்குது. கடந்த குவார்ட்டர்களில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 88 கோடி 85 கோடி 130 கோடி லாபம் கொடுத்துட்டு இருந்திருக்கான். இனி வரக்கூடிய Q4 ரிசல்ட் இவனை என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்றது இருக்கு. சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி, வாவ் அழகு செல்லம் நீ ஒரு செல்லக்குட்டி அப்படின்னு உங்களை யாராவது கொஞ்சம் எப்படி ஜாலியாக இருக்கும். அப்படி தான் திடீர்னு இன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஐடி துறை பங்குகள் 7% ஏறி இருக்கான்.
இட்ஸ் a சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் இடையில பிரச்சனை முடிஞ்சு அமெரிக்கா மறுபடியும் வல்லரசாகவே தொடர்ந்து வளர்ந்ததுன்னா ஐடி துறைகளுக்கு நல்ல லாபம் கிடைக்குமே அப்படின்ற ஒரு காரணத்தினால 7% இன்னைக்கு இந்த ஐடி இண்டெக்ஸ் ஏறி இருக்கு. இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். இந்த சமயத்தில் வந்து ஐடி துறை சம்பந்தப்பட்ட பங்குகளில் யாரெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, இந்த எல்டிஐ மைண்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் கிடைச்சிருக்கு. இதுவும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேட்டஸ்ட்டாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறையில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ அந்த வகையில் எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஆண்டவா எப்படியாவது எங்களை காப்பாற்றி விடு, இதுக்கு முன்னாடி 2023 லெவலில் என்ன விலை இருந்ததோ 2024 என்ன விலை இருந்ததோ அந்த இடத்துல வந்து விழுந்துட்டான், எங்களுக்கு பயமா இருக்கு, எங்களை எப்படியாவது காப்பாத்தி விடுன்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அவன் மட்டும் இல்ல, இன்னும் ஐடி துறையில நிறைய பங்குகள், பிர்லா சாஃப்ட்னு ஒரு பங்கு, அவனுமே வந்து 52 வீக் லோ மட்டும் இல்லாம அவனு 2024-23 இருந்த லெவல்ல போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் இன்னைக்கு மார்க்கெட் மேல் நோக்கி ஏறினதுனால ஒரே ஜம்ப் அடிச்சு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி இருக்கான். அதே மாதிரி சயன்ட் அப்படின்ற ஒரு பங்கு, அவனு வந்து இன்னைக்கு வால்யூம் என்பது இன்றைய ட்ரேடிங்ல அதிகமாக நடந்து அவனு வந்து இன்னும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டல. எப்போ ஒரு காலத்துல 2024 1800 தாண்டி காமிச்சிருந்தான் ஒரு இடம் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அதுக்கப்புறம் அவனால நிக்கவே முடியல, மறுபடியும் அவனுக்கு சுகவாழ்வே என்பது கிடையாது. இப்பதான் மறுபடியும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல மேல் நோக்கி வந்திருக்கான். தேங்க்ஸ் டு த ட்ரம்ப் அண்ட் சைனா டீல் அப்படின்ற மாதிரி கேட்கவே ஆனந்தமா இருக்கு. அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஃபார்மா செக்டர் பத்தி பேசினதுக்கு அப்புறம் பல்வேறு பங்குகள் இனி என்ன பண்ண போறான், எந்த பக்கம் ஃபோக்கஸ்ல போக போறான், எந்த பக்கம் ஆக்டிவ்ல போக போறான், மேலே போறானா அல்லது கீழே போறானா, எந்த பக்கம் போறான் அப்படின்றது தெரியாம இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்றதெல்லாம் ஒரு மிட் கேப் ஃபார்மா துறையில ஒரு முன்னணி பங்கு. சமீபத்தில் இவனுக்கு சரியா நியூஸ் சரியில்லாதனால எந்த பக்கம் என்ன நடக்குன்னு தெரியாதனால இவன் பாட்டுக்கு மேலே இங்கேயும் ஜிக்ஜாக்கா போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்னைக்கு ஒரு கிளியர் ட்ரெண்ட் அப்படின்றது கிடைக்காம இருக்கு. அதே மாதிரி இது போன்ற நாட்கா ஃபார்மா போன்ற பங்குலாம் இன்னும் ரிசல்ட் வரல. இவனுக்கெல்லாம் எந்த பக்கம் கிளியரா டைரக்ஷன் எடுத்து போக போறானு அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காரு. இந்த ட்ரிகர் பாயிண்ட் நல்லா இருக்குன்னு ஆண்டவா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.